ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தராகிய நான் நெற்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எசேக்கியேல் 36:36. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பாபிலோன் சிறையிருப்பில் உள்ள மக்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே நம்பிக்கையற்று இருந்தார்கள். இது நடக்கிற காரியம்தானா என்று சந்தேகித்தார்கள். ஆகவே கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். கர்த்தர் தான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்வதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எத்தனை சோதனைகளும் பாடுகளும் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு விடாதேயுங்கள், மறந்தும் விடாதேயுங்கள். நம்முடைய அருமையான ஆண்டவர் வார்த்தைகளை சொல்பவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். அவர் பொய்யுரைக்க மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சிறு வயதிலேயே யோசேப்பை ஆண்டவர் நேசித்தார். தரிசனங்கள் மூலமாக பேசினார். சொப்பனங்கள் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயினும் கர்த்தர் தான் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி யோசேப்பின் சகோதரர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படியும் செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து காரியத்தை வாய்க்க செய்யும். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசிக்கிற எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எங்களை ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற, உமது வார்த்தையை விசுவாசிக்கிற சிறியோர் பெரியோர் யாவரையும் நன்மையினால் முடிசூட்டி கண்மணி போல பாதுகாத்து நடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, மதுபானம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்களை உபயோகிக்கும் மற்றும் விற்பனை செய்யும் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் பாப உணர்வை தந்து அவர்கள் பாப பிடியிலிருந்து விடுதலை ஆகிடவும் அந்த குடும்பங்கள் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி, ஐக்கியம், தயவு, மன்னிக்கும் மனப்பான்பு நிறைந்து காணப்படவும் தொழில் செய்கிறவர்களது கையின் பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கவும் புதிய தொழில் தொடங்குகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கிடவும் நஷ்டமடைந்தவர்கள் மீண்டும் அதில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்திடவும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, குழந்தைக்காய் காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளின் ஏக்க பெருமூச்சுகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி கற்பத்தின் கனியை தந்து அக்குடும்பங்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு தந்தள்ளி ஞான குறைவுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் தந்து சிறப்பான விதத்தில் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, பலவிதமான பலவீனங்களோடும் வியாதிகளோடும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் கேன்சர், நுரையீரல், இருதய நோய், கிட்னி, கல்லீரல், கணையம் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டி உங்க தழும்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி குழந்தை பூர்ண வளர்ச்சி அடைந்து குறித்த நேரத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளி சகல தீங்குக்கும் விலக்கி காத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் பிரச்சனைக்கு உள்ளானவர்களுக்கு தேவரீர் இரக்கம் பாராட்டி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்ற வாக்குப்படி அப்பா, உங்க அன்பு பிள்ளைகளுக்கு அப்பம் தண்ணீர் ஆசீர்வதித்து தந்து வறட்சிகளும் வெட்டுகளுக்கும் நீங்களாய் காத்தருளி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் தங்களது வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்களுக்கு அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து கர்த்தர் தைரியப்படுத்தி புது பலன் அடையவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் சமாதானமாக அமைதியாக வாழவும், மொரோக்கா தேசத்தின் வேலை வாய்ப்புகள் பெருகவும், வறுமை நீங்கவும், எகிப்து தேசத்தில்
மக்களின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படவும், நேபாளத்தில் நிலையான அரசு அமையவும், இங்கிலாந்தில் இன மத பிரச்சனைகள் தீரவும், உலக அளவில் ஐக்கியம் ஏற்படவும், இலங்கையில் பொருளாதாரம் செயற்படவும், மக்களின் வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், மத்திய ஆசியாவில் மத ரீதியான கருத்து வேறுபாடுகள் தீரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதியரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.